ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இதுக்கு முன்பாக எத்தனையோ ஆபத்து விஷயங்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பற்றி உன்கிட்ட சொல்ல வந்த போதெல்லாம், ஆபத்தான செய்திகளை கொண்டு வந்த போதெல்லாம் என் வார்த்தைகளை கேட்ட நீ இன்னைக்கு உனக்காக ஒரு மாபெரும் வெற்றியை தலையில சுமந்துக்கிட்டு கொண்டு வந்திருக்கேன். உன் மன சுமையையும் பாரத்தையும் இறக்கி வச்சு உனக்கான வெற்றி கிரீடத்தை உன் தலையில் அணிவிப்பதற்காக இந்த வராகி அம்மா ஓடோடி வந்திருக்கேன் என் செல்லமே. இத்தனை நாளா நீ உன் வாழ்க்கையில என்ன நோக்கத்தோடு என்ன லட்சியத்தோடு வாழ்ந்தாயோ, எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ, அதை இப்போது நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இந்த வராகி அம்மாவின் பார்வை உன் மீது பட்டுவிட்டது என் செல்லமே. இத்தனை நாளா அழுது மடிஞ்சு கவலைப்பட்டு சோர்ந்துக்கிட்டு வாழ்க்கையை போராடிக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்க உன் தலைவிதியிலிருந்து உன்னை மீட்டெடுத்து எல்லா கண்களும் உன்னை பார்த்து வியந்து கைத்தட்டி கூச்சலிட்டு கொண்டாடும்படி உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் கொடுக்க வந்திருக்கேன். நெஞ்சத்தில் உறுதியோட நேர்கொண்ட பார்வையோட நிமிர்ந்து நம்பிக்கையோட என்னை வணங்கிய உனக்கு இப்போது எல்லாமே சரியாகி சந்தோஷமாக வாழ்றதுக்கான காலம் வந்துருச்சு என் செல்லமே. கழுகு கூட்டங்கள் உன்னை வட்டமிட்டாலும் அதை கண்டு கொள்ளாமல், நாய் போல சில மிருகங்களாக மனிதர்கள் உன்னை நோக்கி குறைத்தாலும் உன்னை குறை சொன்னாலும், குறைவாக மட்டம் தட்டி பேசினாலும் காதுல வாங்கிக்காம உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய செயல்களை கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்த உனக்காக இப்போது வெற்றியை அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். நரியல் போல தந்திரமா உன்கிட்ட பழகிக்கிட்டு உன்னையே ஏமாத்தி உன் முதுகுல குத்துன மனிதர்களையும் தாண்டி இப்போது உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நீ பெறப்போகிறாய் என் செல்லமே. இப்போது பெறப்போகும் அசுர வெற்றி உன் வாழ்க்கையில நிரந்தரமானதா, நிலையானதா, நீடித்ததாக இருக்க போகுது. உன் வீட்டை விட்டு நீ வெளியில வந்தாலே உன்னை சுத்தி வாழக்கூடிய மனித மிருகங்களும் அவர்களை செய்கிற செயல்களும் உன்னை பாடாய்படுத்திய கதையெல்லாம் எனக்கு தெரியும். கோடிக்கணக்கான மக்கள் வாழுகிற இந்த உலகத்துல பாதி பேரு அடுத்தவனை எப்படிரா அடக்கி ஆள்றது, அடுத்தவனை கீழே தள்ளி விட்டு நம்ம எப்படி ஜெயிக்கிறது, யார் முதுகுல குத்தி நம்ம வெற்றி பெறுறதுன்னு இப்படியே பார்த்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும், அத்தனை பேரையும் தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான வழிகாட்டியாக இந்த வராகி அம்மா நான் தானே உனக்கு இருந்தேன். இப்போதும் உன்னை காக்கும் காவலனாக, காக்கும் கடவுளாக, தாயாக, தோழியாக எப்போதும் உன் கூடவே இருக்க போறேன். நீயும் உன் குடும்பமும் நல்லா வளர்ந்து நல்ல பேரும் புகழும் பெறணும்னா நீ அமைதியா நிதானமா இருன்னு சொன்னேன். நீயும் என் பேச்சை கேட்டு கோபத்தை குறைச்சிக்கிட்டு இறைபக்தியை அதிகப்படுத்தி செயல்களை கவனமாக செய்தாயல்லவா? இப்போது நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் சேர்த்து பெரும் பலனை அனுபவிக்க போகிறாய் என் செல்லமே. எப்பவுமே ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. இப்போ மாறுவது மட்டுமல்ல, இனி எப்போதும் கோபமே இல்லாத அமைதியான பொறுமையான பிள்ளையாக நீ வாழ கத்துக்கோ. மனிதர்கள்லாம் கோபம் வரத்தான் செய்யும், அது இயல்பானது தான். ஆனா அப்படி நீ கோபப்படும்போது கோபத்தில் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் சில நேரங்கள்ல உன் முயற்சிகளையே தோற்று போக செய்துவிடும் என் செல்லமே. அதனாலதான் எப்போதும் நிதானமா யோசிச்சு பொறுமையோட இருன்னு சொல்றேன். இத்தனை நாட்களாக என் பேச்சை கேட்டு பொறுமையோடு நடந்த என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உன் வாழ்க்கையை சரியான திசையில நகர்த்திட்டு எடுத்துட்டு போறேன். நீ செய்த பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி என் தெய்வீக அருளால உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை கொடுக்க வந்துட்டேன் என் செல்லமே. இனி எப்போதும் நீ நிதானத்தோட நம்பிக்கையோட செயல்படு. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் குடும்பம் செழிக்கும்படியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்பி ததும்பி வழியும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன். வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும்னா அதை வெளியில தேடாத. ஏன்னா மகிழ்ச்சிங்கிறது கடையில காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருளோ அல்லது வெளியில மற்றவங்க மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளோ கிடையாது. மகிழ்ச்சிங்கிறது உன் உள்ளத்தில் மலரும் ஒளி அல்லவா? பல பேர் மகிழ்ச்சி அடுத்தவங்க மூலமா கிடைக்குது, அடுத்தவங்க செய்கிற செயல்களால எனக்கு மகிழ்ச்சி போயிருச்சு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில என்ன நடந்தாலும் மற்றவங்க என்ன செஞ்சாலும் உன் மனசை நீ மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும். உண்மையில் மகிழ்ச்சி என்பது உன் சிந்தனையில் தான் இருக்குது என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு கண்ணாடி போலதான். நீ சிரிச்சினா அதுவும் சிரிக்கும், நீ சோகமா இருந்தினா உன் வாழ்க்கையும் அங்கி போகும். அடுத்தவங்க யாரும் உன்னை மகிழ்ச்சியாக வச்சுக்க மாட்டாங்க. ஆனா
உன் மனநிலை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக மாறுன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் சிரிச்ச முகமும் சந்தோஷமுமா நீ இருந்தீனா வாழ்க்கையே மகிழ்ச்சிகரமாக மாறிடுமேன்னு செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில எந்த துன்பத்துக்கும் நீ இடம் கொடுக்காதே. ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வந்தாலும் அதை அப்படியே யோசிச்சு தீர்த்திடணுமே தவிர, இல்லை அதை அப்படியே என் கைகளில் என் பொறுப்புல விட்டுறணுமோ தவிர, எந்த துன்பத்தையும் உன் மனசு வரைக்கும் உள்ள வரைக்கும் போக அனுமதிக்காதே. உன் மனசளவுல நீ உறுதியாக இருந்தீனா துன்பம் கூட உன்னை சிரிக்க வைக்கும். நீதான் எல்லா துன்பங்களையும் சாதாரண தூசியா நினைச்சு தட்டி விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். நீ யோசிச்சு பார்த்தீனா கண்டிப்பா நீ பார்த்த நபர்கள்ல ஒரு சில பேர் என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எப்பவுமே சிரிச்ச முகமும் சந்தோஷமா இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவர்களை நன்றாக உற்று நோக்கி அவர்களிடம் பேசுனீனா அவங்க எப்படி மகிழ்ச்சியா இருக்காங்கன்ற உண்மை உனக்கு புரிய வரும். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தாலும் அதை தட்டி விட்டுட்டு அதை பத்தி யோசிக்காம அடுத்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீயும் அப்படிதான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என் செல்லமே. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் உனக்கான சந்தோஷ நாளாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீயும் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட நல்லதே நடக்கும்னு புன்னகையோடு தொடங்கு. என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி நிறைஞ்சதா இருக்கணும்னு இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். உன் மனசு நல்ல மனசுதான். ஆனா வாழ்க்கையில பணங்கிற ஒண்ணு இல்லாதனால பணம்ன்ற அஸ்திவாரம் தான் நமக்கு அவசியம், நல்ல மனசை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீயாகவே அவ்வப்போது யோசிப்பதை நான் பார்க்குறேன். பாசம் முக்கியம், ஆனா பாசம் இருந்தா பசி தீராது. நல்ல மனசு இருந்தாலும் வாழ்க்கையை நடத்துறதுக்கு பணமும் தேவைன்னு தானே நீ யோசிக்கிற. ஆனா இந்த வராகி அம்மாவின் அன்பும் அருளும் இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில எந்த குறையும் வர விடமாட்டேன்னு செல்லமே. உன்னுடைய கடமைகளை உணர்ந்து கொண்டு உழைச்சு சம்பாதிச்சு முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த வராகி அம்மா கண்டிப்பா கொடுப்பேன். உன்னை புரிஞ்சுக்கிட்ட நல்ல மனசுள்ள நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி வரவழைக்கிறேன். பணத்தை ஆசையாக அல்ல, வாழ்க்கைக்கு ஆதாரமா நினைச்சுக்கிட்டு நேர்மையோட உழைச்சு சம்பாதிக்க முயற்சி செய். பணம் முக்கியம்தான், ஆனா அதுக்காக தவறான வழியில போகவும் கூடாது, தவறான வேலைகளை செய்யவும் கூடாது. உன் உழைப்பு தான் உனக்கு வழிகாட்டும் பிரார்த்தனையாக இருக்கு. இந்த வராகி அம்மாவும் எப்போதும் உனக்கு பக்கபலமாக இருப்பேன்னு நம்பு. உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த நேரத்துல வேணாலும் உனக்கு எதிராக மாறிடுவாங்க. ஆனா இந்த வராகி அம்மா எப்போதும் உனக்கு எதிராக எதையும் செய்யவும் மாட்டேன், உன்னை கைவிட்டுட்டு போகவும் மாட்டேன்னு செல்லமே. நீயாகவே ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடந்துருச்சோன்னு நினைச்சு பயந்துக்கிட்டு எந்த தீய எண்ணத்தையும் உன் மனசுக்குள்ள நுழைய விடாதே. தவறான எண்ணங்கள் உன் நம்பிக்கையை பலவீனமாக்கிடும். நீ எடுத்த முயற்சி சிறியதாக இருந்தாலும் அதை உனக்கு பெரும் லாபமாக என்னால மாத்தி தர முடியும். உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் இந்த வராகி அம்மா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ செய்த நல்ல செயல்களுக்கு ஏற்றாறு போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என்று செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்திற்கும் இந்த வராகி அம்மா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நீ உன்னால் செய்யக்கூடிய முயற்சிகளை மட்டும் சிறப்பாக செஞ்சினா உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் நடத்தி முடிக்கிறேன். என்னை அழைக்கும் உன் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டுதான் நான் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்க வர்றேன். நம்பிக்கையோட என் வார்த்தைகளை நீ கேட்கும்போது ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறப்பான நாளாக இருக்கும். நீ எந்த காரியத்தை செய்ய தொடங்கினாலும் நான் உனக்கு துணையாக வழிகாட்டியாக வருவேன் என் செல்லமே. சவால்கள் வந்தாலும் நீ பயப்பட வேணாம். உன் நம்பிக்கையை சோதிச்சு உனக்கான வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ மன தெளிவோடு இருந்தா மட்டும்தான் என் அருள் உன் வாழ்க்கையில செயலாக வெளிப்படும். உனக்கு நிழலாக நிஜமாக உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்று தருவேன் என் செல்வமே. நீ பிறக்கும் போதே உன் தலையில எழுதி வச்சபடி பாவ புண்ணிய கணக்குப்படி இதுவரைக்கும் உனக்கு நடந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில வந்ததால உன் பாவங்களையும் கர்மாக்களையும் போக்கி
உனக்கான துன்பங்களை தீர்த்து உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரப்போறேன். நீ என் மேல வச்சிருக்க இறைபக்தியும் நம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை காப்பாத்தும். உன் மனதை தாங்கி பிடித்து உன் வாழ்க்கையில பொருளாதாரத்தை உயர்த்தி உன்னை சுற்றி நல்லதே நடக்கும்படியும் நல்ல உறவுகள் உனக்கு நிரந்தரமாக அமையும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு அருள் செய்ய போறேன்.